Dear student, 12th standard chapter 2 ல exercise 2.1 ல 5th sum point பண்றோம். I square I cube dot I power 2000 வரைக்கும் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? நமக்கு 2000 வரைக்கும் ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் ஹெவி லெவலில் இருக்குது. ஓகே, அது யூஸ் பண்ண நமக்கு சேமாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? பவர் வந்து ஆட் பண்ணலாம். பவர் 1 இருக்குது, 1 + 2 + 3 டாட் வரும் 2000 வரைக்கும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ இது வந்து நம்ம 10th படிச்சிடும். 1 + 2 + சாதாரண நமக்கு nth டைம் வரைக்கும் வந்து என்ன ஃபார்முலா நமக்கு n × n + 1/2ன்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே n டைம்ஸ்க்கு என்ன லாஸ்ட் எண்டிங் வேல்யூ கொடுத்துறாங்க, 2000 கொடுத்துறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா கொண்டு n-க்கு 2000 யூஸ் பண்ணி டேரெக்டாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட் நமக்கு 1 to n வரைக்கும் கொடுத்தாங்க. n வேல்யூ எண்டிங் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதே ஜென்ரல் ஃபார்முலா 10th 1 2 3 டாட் n ஈக்குவல் டு n × n + 1/2. ஓகே, இந்த ஃபார்முலா கொண்டு இந்த வேல்யூ சொன்னால் n-க்கு 2000, அப்போ n-க்கு 2000 2000 + 1 டிவைடட் பை 2. 2ஆல் இது பண்ணால் நமக்கு 1000 டைம்ஸ். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ I பவர் 1000 ஹோல் பர் n ஜஸ்ட் மல்டிப்ளை எதனா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வரும் a பர் m ஹோல் பர் n என்ன சொல்லலாம், a பவர் m × n. மல்டிப்ளிகேஷன் தான் ஒரு பவர் நான் இன்க்ரீஸ் ஆகும், அதே சேம் தான். இப்போ இந்த 1000 × 2001 இருக்கும், அது I பவர் 1000 ஹோல் பவர் 2001 யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹோல் பவர் இதே சேம் தான். m-க்கு 1000 இருக்குது, n-க்கு 2001 இருக்குது. அப்போ a × mn சேம் ஃபேக்டர் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 1000 மட்டும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வருது. அப்போ I பவர் 0 வேல்யூ ரிமைண்டர். I பவர் 0 nth பவர் 0 வேல்யூ 1 1 பவர் 2001 2001 1 எத்தனை டைம் போடலாம்? 1 தான். அப்போ இது ஃபுல் ரிசல்ட் நமக்கு என்ன இருக்கும்? 1. ஓகே, வெரி 3 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.